எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த ராமர் கோயில் திறக்கப்பட இருக்கிறது. அது இந்திய அளவுல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இந்தியா மாதிரியான கண்ட்ரில அதை ஒரு பெரிய இந்துக்களுக்கான ஒரு ஒற்றுமை எழுச்சியா கொண்டாடுறதுக்கான ஒரு விஷயங்கள்ல பாஜக ஈடுபட்டிருக்காங்க. அதுக்காக ஒரு மத்திய அரசே ஒரு மாநிலத்துல ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மத்திய அரசே அரை நாள் லீவ் விடுறாங்க இந்தியா முழுக்கன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ அதனால வீடு முழுக்க நாடு முழுக்க அன்னைக்கு வெற்றி கொண்டாட்டங்கள், ராமருக்கு பூஜை பண்ணுங்க, விளக்கேத்தி வைங்கன்னு சொல்லிட்டு அதை மக்களை ஈடுபடுத்தி ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமா பண்ண பாக்குறாங்க. ஆனா சங்கராச்சாரியார்கள்லாம் அதை எதிர்க்கிறாங்க. அதுல ஜோதிர்மட் சங்கராச்சாரியார் தெளிவா சொல்லியிருக்காரு. இவங்க முழுசா கட்டப்படாத கோயிலுக்கு அவசரப்பட்டு கும்பாபிஷேகம் பண்றாங்க 24க்கு முன்னாடி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க நிர்ணயிச்ச நாள் நல்ல நாள் கிடையாது. இவங்க இந்துக்களையே பிரிக்கிறாங்க. பொலிட்டிக்கலா அரசியல் ரீதியான இந்துக்கள், மத ரீதியான இந்துக்கள்னு பிரிக்கிறாங்க அப்படின்னு சங்கராச்சாரியரே குற்றம் சாட்டியிருக்காரு ஆக்சுவலா. அதனால 4 சங்கராச்சாரியர்கள், 2 சங்கராச்சாரியார், ஒரு சங்கராச்சாரியர் எப்படி சொல்றாரு, இன்னொரு சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு, பூரி சங்கராச்சாரியார் ராமர் பொம்மையை வச்சுட்டு மோடி போஸ்ட் கொடுப்பாரு, நான் அதை பார்த்து கைத்தட்டிட்டு இருக்கணுமா அப்படின்னு அவரு கேட்கிறாரு அவரு. ஸோ இந்த சங்கராச்சாரியர்கள்லாம் ஒரு மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் சொல்றதுனால பாஜக சங்கராச்சாரியர்கள் மேலேயே பாயிறாங்க. எந்த சனாதனத்தை ஆதரிச்சு பாஜக பேசுறாங்களோ அந்த அயோத்தியில அந்த சனாதனத்தை மீறா மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது சங்கராச்சாரியர் சுட்டி காட்டுறத பாஜகவிலேயே பொறுக்க முடியல. அதாவது பாஜக சனாதனத்தை மீறலாம், ஆனா உதயநிதி சனாதனத்தை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. சங்கராச்சாரியார் சனாதனத்தை மீறாங்க பாஜகன்னு சொன்னா சங்கராச்சாரியரே குற்றம் காண்றாங்க பாஜகவினர். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ரெண்டாவது இந்த ராமர் கோயிலை வச்சுட்டு இவங்க ஓட்டு வாங்கிடலாம் பாக்குறாங்க, இந்துக்கள் ஓட்டை வாங்கிடலாம் பாக்குறாங்கன்னா நம்ம நாட்டுல மத அந்த கடவுளையும் மதத்தையும் பிரித்து மக்கள் உணர்வுபூர்வம் மக்களுடைய அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகள்ல இந்த 10 வருஷ கால பாஜக ஆட்சி என்ன பண்ணிருக்கு என்ன பண்ணலைன்றதை ஆராய்ந்து பார்த்து ஓட்டு போடக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. ஒரு ஒரு ஆட்சிக்கு 10 வருடம் என்பது ஒரு நீண்ட காலம். அந்த நீண்ட காலத்துல பாஜக செய்தது செய்யாதது போன்ற பல விஷயங்கள் இருக்கு. மாநிலங்கள் அதிகாரத்தை குறைத்தது, புலனாய்வு ஏஜென்சிகளை பயன்படுத்தியது, மத்திய அரசுக்கு மாநில அரசுகளுக்கு எதிராக கவர்னர்களை பயன்படுத்தி வேலை செய்வது, நாட்டின் கடனை உயர்த்தியது, அப்புறம் சிஏஜி ஆடிட்ல 7,00,000 கோடி ஆடிட்டு, அப்புறம் பணவீக்கம் அதிகமானது, விலைவாசி உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. 1 கோடி பேருக்கு கூட வேலை கொடுக்காத இருந்தது, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்தது, இப்படி பலசு. இந்த வாக்குறுதியெல்லாம் மறந்துட்டு நாங்க ராமர் கோயில் கட்டுவோம்னு கொடுத்த வாக்குறுதியை மட்டும் நிறைவேற்றிட்டு ராமர் கோயிலை கட்டிட்டோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக யோசிப்பாங்க. ராமர் கோயில் பக்தி சம்பந்தப்பட்டது. பக்தி என்பது தனிப்பட்ட மனிதன் சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு பக்தி இருக்கலாம், எனக்கு பக்தி இருக்கலாம், இன்னொருத்தருக்கு பக்தி இருக்கணும்னு சொல்ல முடியாது. எனக்கு இருக்கிற பக்தியை நான் வெளிக்காட்ட வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு இருக்கிற பக்தியை நீங்க வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, பக்தியை பொதுமையாக்குறாங்க, பொதுவாக்குறாங்க. பொதுவாக்கி என்ன பண்றாங்க, அதன் மூலமாக ஒரு அரசியல் லாபம், கடவுளை பொதுவாக்குறாங்க, அதன் மூலமாக ஒரு அரசியல் லாபம் அடைய பாக்குறாங்க. நமக்கு இவங்க ராமர் கோயில் கட்டுறதுலயும் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இருக்க முடியாது. ஆனால் இதை அரசியலாக்குவது, அதான் காங்கிரஸ் சொல்றாங்க, நீங்க பொலிட்டிக்கலா பண்றீங்க, நீங்க அதான் சங்கராச்சாரியர்னு சொல்றாரு, நீங்க பொலிட்டிக்கலா பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த அரசியல் ரீதியா நீங்க பண்ணும்போது காங்கிரஸ் இருக்கிற இந்தியா கூட்டணி ஒன்றுபட்டு இருந்து ஒரு 400 தொகுதிகளில் பிஜேபிக்கு எதிராக ஒரு கேண்டிடேட் போட்டாங்கன்னா, வலுவாக இந்த பிரச்சனைகளை மக்கள் முன்னாடி கொண்டு போனாங்கன்னா 10 வருஷத்துக்கு மேல ஒரு ஆட்சி நீடித்துதான் சர்வாதிகார ஆட்சியா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மோடி ஆட்சியில் நடந்திருக்கு. மாநிலங்கள் அதிகாரத்தை இப்படி பறிச்சாங்க, புலனாய்வு ஏஜென்சிகள் இப்படி எதிர்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்துறாங்க, எதிர்கட்சிகளுக்காக பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க ஓட்டு கேட்டீங்கன்னா மக்கள் உண்மையான பிரச்சனைகளை பார்த்து ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதான் ராமர் கோயிலை வச்சு ஒரு முழுமையான வெற்றியை பெற்றுவாங்கன்னா அதை மட்டுமே வச்சு நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய கருத்து. அதை முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவங்க மக்களை ஒரு இந்துக்கள் அப்படி பெரும்பான்மை மக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அதையும் தாண்டி இந்தியா கூட்டணி ஒன்றுபட்டு வலிமையாக மக்கள் பிரச்சனையை கீழே கொண்டு போனாங்கன்னா, மக்கள்கிட்ட கொண்டு போனாங்கன்னா அவர்களுக்கு கடுமையான ஒரு போட்டியை பாஜகவுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு உலகத்திலேயே பணக்கார கட்சி பாஜக தான். 6,400 கோடி ரூபாய் நிதி வச்சிருக்காங்க அவங்க. ஆள் பலம், படைபலம், அதிகார பலம், எல்லா பலமும் அவங்க கிட்ட இருக்கு. அதானி பலம், அம்பானி பலம், எல்லா பலத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க அவங்க. அப்படிலாம் இருக்கும்போது நீங்க அவங்களை எதிர்க்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த இந்தியா கூட்டணி அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்து அவங்க தனியா பிரிஞ்சு நின்றாங்கன்னா தோல்வி நிச்சயம். ஆனா தோல்வியை அடைஞ்சாங்கன்னா நாளைக்கு மீண்டும் மோடி பதவிக்கு வந்தாருன்னா ஆப்பு மாநில கட்சிகளுக்கு தான் ஆபத்தே தவிர காங்கிரஸுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும். அதனால இந்த மாநில கட்சிகள் முதல்ல அவங்கள பாதுகாத்துக்கணும்னா முதல்ல காங்கிரஸோட இணைந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. காங்கிரஸோட நாங்க இணைந்து வேலை செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. ஏன்னா அவங்க இருக்கிற இடமே காங்கிரஸ் இருக்கிற இடம் தான். அப்போ மம்தா பிடிச்சி வச்சிருக்கிற இடம் காங்கிரஸ் இடத்துல தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. காங்கிரஸ் வளர்ந்தாங்கன்னா தனக்கு ஆபத்துன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸை விடவும் முடியல. அப்போ உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகுங்க. இந்தியா கூட்டணியை வலிமையா கட்டமைங்க,
இடங்களை வந்து ஒரு சிங்கிள் கேண்டிடேட் போடுற மாதிரி பண்ணுங்க, பண்ணி வேலை செய்யுங்க. அப்படி பொறுப்பற்ற முறையில் நீங்க உயிரை பணையம் வச்சு ராகுல் காந்தி யாத்திரை போயிட்டு இருக்காரு மணிப்பூர்ல இருந்து. நீங்க இந்தியா கூட்டணி இப்படி அடிச்சு புடிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்றது நீங்க? நீங்க ஒழுங்கா இல்லாட்டி எதிர்கால இந்தியா சர்வாதிகாரத்தை நோக்கி நடந்தா அதுக்கு இந்தியா கூட்டணி ஒரு காரணமா இருக்கும். நீங்க ஒன்றுபடாத இருந்தீங்கன்னா, பொறுப்பு இல்லாம இருந்தீங்கன்னா, இந்தியா எதிர்காலத்துல மோசமான விளைவுகளை சந்திக்கும். அத நீங்க அப்ப பொறுப்போட இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. உங்களுக்கு பொறுப்பு இருக்கு, இல்ல ஈகோவோட தான் நான் இருப்பேன், காங்கிரஸோட நான் தான் பெரியவன் அதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் திரிஞ்சீங்கன்னா, நீங்க இப்படி போனீங்கன்னா, எதிர்காலம் வந்து உங்களை மன்னிக்காது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறப்போ சொல்றாரு, பாபர் மசூதி இடிச்சு கட்டின இடத்துல ராமர் கோயில் கட்டுறதுல திமுகவுக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதோட தொடர்ச்சியா என்னன்னு சொல்லியிருக்காரு, ராமருக்கு கோயில் கட்டுறதுல எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. யாருக்கு கோயில் கட்டினதுல எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மசூதியை இடிச்சு கட்டினது தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. அது வந்து எல்லோருமே சொல்றதுதான். ஆனா அவங்க என்ன பாஜக என்ன சொல்லுவாங்கன்னா, மசூதிக்கு முன்னாடி இந்த இடத்துல கோவில் இருந்தது அப்படின்னுவாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு என்னன்னா, பெரும்பான்மையோட நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்க இந்த தீர்ப்பை கொடுக்கணும்னு அவங்க சொன்னாங்க. அது வந்து அந்த நிலம் யாருது, என்ன ஏது, 500 வருஷ தாவா எப்படி அந்த வழக்குகள் எப்படி போச்சுன்றத பார்க்காம, அதுக்கு இப்ப கீழ கோவில் இருந்ததா இல்லையா என்றதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் இல்ல. அங்க கோவில் இருந்தா வேற ஏதாவது கட்டுமானங்கள் இருந்ததா? இவங்க பாஜகவை கேட்டா கோவில் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா 500 வருஷமா அங்க வந்து ஒரு மசூதி, ஒரு பழம்பெரும் மசூதி இருந்தது. அதை இடிச்சாங்கன்றதுதான். நீங்க எந்த ஒரு வழிபாட்டு தலத்தையும் இடிக்கிறது சரியில்லையா? ஒரு 49ஆம் வருஷம் ஒரு நடு ராத்திரியில நீங்க கொண்டு ராமர் சிலைய அங்க வைக்கிறீங்க. அது எப்படி சரியாகும்? ராத்திரி இருட்டோடு இருட்டுல நீங்க கொண்டு வைக்கிறீங்க. அத வந்து அப்ப இருந்த காங்கிரஸ் கவர்ன்மெண்ட் அலோவ் பண்ணாங்க. பிரச்சனை வந்துரும்ன்ட்டு. அத அப்படியே தொடர்ச்சியா வந்து கடைசியில ரஞ்சன் கோகோய் தலைமையில இருக்கிற சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? நம்பிக்கை அடிப்படையில ஃபெய்த் அண்ட் பிலீஃப் அடிப்படையில நாங்க குடுக்குறோம்னாங்க. அந்த அடிப்படையில குடுத்த ரஞ்சன் கோகோய்க்கு மாநிலங்களவை உறுப்பினரா குடுத்து அழகு பார்க்குறாங்க பாஜக. நல்ல விதமான ஒரு தீர்ப்பு குடுத்திருக்காரு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணி அவருக்கு ஒரு பதவிய வேற குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்பொழுது நம்ம அந்த கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. இஸ்லாமியர்களும் வந்து இந்த பிரச்சனை ஒழிஞ்சுதுன்ற அளவுக்கு அவங்களும் நிம்மதியா இருக்காங்க. இது எதுக்கு இந்த பிரச்சனை? இது வந்து வருஷா வருஷம் இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு போட்டும் அப்படின்னு அவங்களும் விட்டாங்க. நீங்க கோவில் கட்டுங்க. அதுல எந்த விதமான பிரச்சனையும் யாருக்கும் இல்ல. ஆனால் அதுல வந்து நரேந்திர மோடிய பிரதானமா வச்சு அவர் தான் இந்த கோவில கட்டாரு. அவர் தான் அவரால தான் இந்த கோவிலே நடக்குது போன்ற மாதிரியான விஷயங்கள நீங்க கட்டமைக்கும் போது தான் அதோட அரசியல் வந்து நமக்கு வெளியில் தெரியுது ஆக்சுவலா. ஆனா மக்கள் வந்து இத மட்டுமே நம்பி ஓட்டு போட மாட்டாங்க என்பது என்னுடைய கருத்து. ஆனா இந்த கேள்விக்கான காரணம் என்னன்னா, ஏற்கனவே சமாதானம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சு இந்தியா கூட்டணியில அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்படி பேசுறது இந்து மக்களுக்கு திமுக மீது எதுவும் வெறுப்பை ஏற்படுத்துமா? ஒரு வெறுப்பும் ஏற்படுத்தாது. ஏன்னா வந்து சனாதனத்த மீறுறதே பாஜக தான். ஒழுங்கா கட்டாத கோவில திறக்கிறது, நல்ல நாள் பார்க்காத வேற நாள்ல திறக்கிறது, நரேந்திர மோடிய முன்னிறுத்தி திறக்கிறது, அப்புறம் வந்து அந்த நரேந்திர மோடிய முன்னிறுத்தி திறக்கிறது மட்டும் இல்லாம, அத வந்து பொலிட்டிகலைஸ் பண்றது. சங்கராச்சாரியார்கள் சொன்ன மாதிரி குழந்தைய ராமரை வந்து கையில எடுத்துட்டு அவர் இருப்பாரு. நான் கை தட்டணுமான்னு கேட்டார்ல பூரி சங்கராச்சாரியார். ஸோ இதெல்லாமே சனாதனத்தை மீறுற செயல் தான். இந்த சனாதனத்தை மீறது யாருன்னா பாஜக தான் மீறிட்டு இருக்கு. அது வந்து பாஜக ஆதரவுல இருக்கிற அந்த ராம ஜென்மபூமி ட்ரஸ்ட் தான் மீறிட்டு இருக்கு. அங்க இருக்கிற விஹெச்பி, ஆர்எஸ்எஸ் தான் மீறிட்டு இருக்காங்க. அதனால சனாதனத்தை மீறத ஒரு ஒரு ஆகம விதிப்படி ஏதோ கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா, அது வேத விற்பனர்கள் நடத்துவாங்க. அது கோபுரம் கட்டணும், மேல கலசம் வைக்கணும்னு பல விஷயங்கள் இருக்கு. அத ஜோதிர்மட் சங்கராச்சாரியார் என்ன சொல்றாரு? கோபுரமும் கட்டல, கலசமும் வைக்கல, கர்ப்பகிரகத்தை மட்டும் நீங்க வச்சுட்டீங்க. அதை மட்டும் வச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா, அது எப்படி முழுமை பெற்ற கோவில் ஆகும்? முழுமை பெற்ற கோவில திறக்காது இருக்கிறது சனாதன தர்மத்துக்கு எதிரான ஒரு விஷயமாச்சே. அப்ப ஏன் உங்க கவர்மெண்ட் அதை பண்ணுது? பாஜக கவர்மெண்ட் ஆதரவு கேட்டா, அதுக்கு ஏதாவது தப்பு சொன்னா உடனே ட்ரஸ்ட். அதோட கிரெடிட் வந்தா மோடிக்கு. நல்லது என்னங்க இப்படி மோசமா இருக்கேன்னா, அதுக்கு என்னங்க பண்றது? ஜனாதிபதிக்கு ஏங்க இன்விடேஷன் குடுக்கல? அது ட்ரஸ்ட்டுங்க அது. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. சரிங்க ட்ரஸ்ட் தான். அப்ப நாடு முழுக்க விஹெச்பி, ஆர்எஸ்எஸும் போய் எல்லாருக்கும் இன்விடேஷன் குடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன வந்து அதுல? ட்ரஸ்ட் தானே போய் குடுக்கணும். ஏன் நீங்க குடுக்குறீங்கன்னா, அதுக்கு பதில் கிடையாது. அவங்களுக்கு சங்கடமான கேள்வி வந்தா உடனே ட்ரஸ்ட், முன்னாடி ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் ஆட்சி, இல்ல வேற ஏதாவது சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஃபேவரபிளான விஷயமா இருந்தா உடனே அதை எடுத்துப்பாங்க. உதயநிதி சொன்னாருன்ன உடனே சனாதனம் ஒழிக அப்படின்னு சொன்ன உடனே, சனாதனம் ஒழிகன்னு சொன்னதுக்கு இந்துக்களை ஒழிக்கணும்னு சொல்லிட்டாருன்னு திசை திருப்பி விட்டானுங்க. இப்ப நீங்களே ராமர் கோவில் விஷயத்துல சனாதனத்தை மீறி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை கேட்டா நீங்க இந்த சங்கராச்சாரியர் கேட்டான்னா, சனாதனத்தை பாதுகாக்கிற சங்கராச்சாரியர் கேள்வி கேட்டாருன்னா, அவரை பார்த்து நீ யார் இது சொல்றதுக்கு அப்படின்னு அவரை பார்த்து கேள்வி கேட்கறீங்க. இது என்ன விதமான சனாதனம்? அப்போ உங்களுடைய சௌரியத்துக்கு ஏற்ற சனாதனத்தை எதுக்குங்க நம்ம இது பண்ணணும், விமர்சிக்கணும்? அது உதயநிதி விமர்சிச்சா என்ன, காட்டி என்ன? உங்க சௌரியத்துக்கு சனாதனத்தை மாத்தி மாத்தி வச்சுக்கிறீங்கல்ல, எதுக்காக மாத்தி வச்சுக்கிறீங்க?
அதனால நீங்க சனாதனத்தை பத்தி பேசுற உரிமையை நீங்க இழந்துட்டீங்கன்றது என்னுடைய கருத்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கான அழைப்புதல் வந்ததாகவும், அதை வாங்க மறுத்ததாகவும், துர்கா ஸ்டாலின் அவர்கள் அதை வாங்கியதாகவும் ஒரு கருத்து வலைத்தளங்கள்ல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையா? ஏங்க வலைத்தளத்துல ₹10 வாங்கி அவன் ஏகப்பட்ட பதிவு போட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்கணுமா நம்ம? பாஜகவோட ஐடி விங்கோட வேலைங்க அதெல்லாம். முதலமைச்சருக்கு குடுத்தாங்க அப்படின்றத இதெல்லாம் யார் சாட்சி சொல்லுவாங்க இதெல்லாம்? இதெல்லாம் நீங்க நீங்க நினைச்சா நாளைக்கு இன்னொரு பதிவு போடலாம். ஆமாங்க, அவங்களுக்கு குடுத்தாங்க, இவங்களுக்கு குடுத்தாங்க. வீரமணி கூட குடுத்தாங்கங்க. அவர் வேணாம்னு சொல்லிட்டாருங்கன்னு கூட சொல்லலாம். யாரு இது திராவிட கழக இவரு தலைவர் வீரமணிக்கு கூட குடுத்தாங்க இன்விடேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வலைத்தளத்துல போடுறதெல்லாம் முக்காவாசி 90% பொய் தான் எல்லாமே ஆக்சுவலா. நான் சொல்றது என்னன்னா, முதல்வர் அலுவலகத்துல நீங்க கேள்வி கேட்டு அவங்க மறுத்து அது மாரி ஏதாவது ஆதாரங்கள் இருந்தா சொல்லுங்க. முதல்வர் வீட்ல போயிட்டு அவரோட ஒய்ஃப்க்கு உங்களுக்கு குடுக்க தெரியுதுல்ல உங்களுக்கு. அவங்க அவங்க வாங்கிட்டு இருக்காங்கல்ல. நான் இந்த வதந்திலாம் நம்பல. அன்லெஸ் முதல்வர் அலுவலகத்திலேருந்து இது சம்பந்தமா ஏதாவது மறுப்பு வந்தாலோ, இல்ல இது சம்பந்தமான விஷயங்கள் சொன்னாலே தவிர, இந்த பாஜக ஐடின்னு கிளப்பி விடுற வதந்தியெல்லாம் நமக்கு ஐடியா இல்ல. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட ராமர் கோவில் திறப்பு விழாக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டப்போ, எனக்கு அழைப்புதல் வந்திருந்தது. ஆனா கால்ல வலி, அதனால போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நிலைப்பாட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவரு பாஜகவுடைய இன்னொரு விங்கு தானேங்க அவரு. அவருக்கு போகணும்னு ஆசை தான். ஆனா இப்ப பிரிஞ்சிருக்காருல்ல, அதனால போ வேணாம்னு பார்க்குறாருன்னு நெனைக்கிறேன். கால்ல வலி இருக்கு இல்ல, எனக்கு போகணும்னு ஆசைதான்னு வேற சொல்றாரு. போகணும்னு ஆசை, ஆனா கால்ல வலி இருக்கு அப்படின்றாரு. ஆனா எங்க ஆட்கள் நெறைய பேர் போவாங்கன்னு அது வேற சொல்றாரு. எங்க 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 ஆட்கள்லாம் போறதுக்கு நான் அலோவ் பண்ணுவேன். அவங்கலாம் போவாங்க அப்படின்றாரு. அவரு பாஜகவுடைய ஒரு இதுல தான் இருக்காரு. உறவுல தான் இருக்காரு அவரு. அவரு இன்னும் பாஜக விட்டு முழுசா மீண்டு வந்த மாரி தெரியல. பாஜகவோட உறவுல தான் இருக்காரு அவரு ஆக்சுவலா. அதனால அவர் 2வது ராமர் கோவிலுக்கு போறது, போகாதது எல்லாம் திமுகலயே நெறைய பக்தர்கள் இருக்காங்க. இவரு திமுகலயே 90% பக்தர்கள் தான் இருக்காங்க. தைப்பூசத்துக்கு காவடி எடுத்துன்னு பழனிக்கு போறவங்கலாம் இருக்க தான் செய்றாங்க. எவ்வளவோ இருக்கு. திருச்செந்தூருக்கு நடைப்பயணம் போறவங்க இருக்க தான் செய்றாங்க. எல்லாம் எல்லா கட்சியிலயும் பக்தர்கள் இருக்காங்க. திமுகல இந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க நாத்திகம் பேசுறதுனால, பாஜக திமுக ஒட்டுமொத்த திமுகவும் ஏதோ கடவுளுக்கு எதிரா இருக்கிற மாரியான பிக்சர குடுக்குறாங்க. அது தவறான ஒரு விஷயம் என்ன கேட்டா. எவ்வளவோ திமுகல பாஜகல இருக்கிற பக்தர்களோட திமுகல பக்தர்கள் ஜாஸ்தி என்ன கேட்டா. பாஜகல பக்தின்ற பேர வச்சுட்டு அயோக்கியத்தனங்கள் நெறைய பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. கடந்த 6 மாச பேப்பர் எடுத்து பாருங்க. குறைந்தபட்சம் 50 பாஜகவினர் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு கைதா இருக்கிறத நீங்க படிக்கலாம் நீங்க. ரவுடித்தனம் பண்றதுல, பாலியல் தொல்லை பண்றதுல, சிட் ஃபண்ட் நடத்தி ஏமாத்துறதுல, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறதுல, எத்தன பேர் கடந்த 6 மாச பேப்பர் எடுங்க. எத்தன பாஜகவினர் கைது நீங்க பார்க்கலாம் பாருங்க. எடுத்து பாருங்க. யார் எந்த கட்சி கிரிமினல் மயமாயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு அப்ப புரியும் உங்களுக்கு ஆக்சுவலா. அதனால பக்தியும் அதே மாரி தான். அவங்க பக்தி இருக்கிற மாரி நடிப்பாங்களே தவிர, உண்மையிலேயே பக்தி கிடையாது. பக்திய வச்சுட்டு எப்படி ஓட்டு வாங்கலான்றது அவங்களுடைய பாயிண்டே தவிர, உண்மையான பக்தி கிடையாது. இந்த மாரி போலி பக்தியாளர்களை விட நாத்திகர்கள் எவ்வளவோ பரவாயில்ல என்பது என்னுடைய கருத்து. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என்.ரவி அவர்கள் திருவள்ளுவர் தினத்தன்று ஒரு ட்வீட் போடுறாரு. அதுல திருவள்ளுவர் காவி உடை போட்டிருப்பது போலவும், அவர் ஒரு சனாதனி அப்படிங்கிற கருத்தையும் பதிவிட்டிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த சனாதனத்த பாதுகாக்கிறதுல பாஜகவுக்கு ஈக்குவலா இருக்காரு நம்ம ஆளுநர் அவரு. அவரு அதான் நேத்து முதல்வர் சொன்ன மாரி திருவள்ளூருக்கு மட்டும் இல்ல, தெருவுல போற வர எல்லாருக்குமே காவி போட்டுருவாங்க போல இருக்கு போற பக்கம் பார்த்தா. கிட்டத்தட்ட அந்த மாரி நிலைமையில தான் நம்ம கவர்னர் போயிட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள பேசிட்டு இருக்காரு. திருவள்ளூருக்குன்னு கவர்மெண்ட்ல ஒரு அப்ரூவ்டு படம் இருக்கு. அண்ணா முதலமைச்சரா இருந்த காலத்துல அத அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆர்டர்லாம் இருக்கு. அது ஒரு வேணுகோபால் சர்மான்ற ஓவியர் போட்டது. அது அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட படம். அரசாங்கத்துல நீங்க அரசியல் சட்ட அடிப்படையில பொறுப்பில் இருக்கிற ஆளுநர் அந்த படத்த தான் பயன்படுத்தணுமே தவிர, வேற படத்த பயன்படுத்தக்கூடாது. அப்படி இருக்கும்போது காவி படத்த எப்படி பயன்படுத்தலாம்? பயன்படுத்தக்கூடாது ஆக்சுவலா. அது தவறு. அரசாங்க விதிகள ஒரு ஆளுநரே மீறக்கூடாது. ஆனா அவங்க நோக்கம் என்னன்னா, திருவள்ளூரையும் சனாதனத்த உள்ள அடைச்சிடணும் எப்படியாவது கொண்டாந்து. அவர் கடவுள பத்தி எங்கேயுமே பாடல. எந்த குறிப்பிட்ட கடவுள பத்தியும் அவர் பாடவே இல்ல அவர். அவர் அ அந்த மாரிலாம் ஒரு விஷயம் சொல்றப்போ, அவர் சமணரா, அவர் இந்து துறவியான்னே தெரியாது. அந்த மாரி கன்ஃப்யூஷன்லாம் போயிட்டு இருக்கிறப்போ, இவர் எப்படி அவருக்கு காவி உடை போடலாம்? இப்ப அடுத்த மாசம் ஏதோ மாநாடு நடத்துறாங்களாம். திருக்குறள் மாநாடு பாஜகல. அதாவது திருக்குறள் பாஜகவுக்குன்னு தலைவர்களோ, ஒரு ஐகானோ யாரும் கிடையாதுங்க. ஐகான்லாம் கிடையாது. மத்த கட்சியில இருக்கிற மத்த மக்கள் கொண்டாடுற ஐகான இவங்க தங்கள் தான் இழுத்துப்பாங்க. எம்ஜிஆருக்கு காவி போடுவாங்க. திருவள்ளுவருக்கும் காவி பூசுவாங்க. போற போக்குல வள்ளலாருக்கும் காவி போட்டுருவானுங்க. ஜாதி மதத்தை எதிர்த்த வள்ளலாருக்கும் காவிய போட்டு விட்டுருவானுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நார்த்ல பார்த்தீங்கன்னா, வ வல்லபாய் பட்டேலையும், காந்தியையும் அவங்க கொண்டாடுறாங்க. யாரு? பாஜக கொண்டாடுறாங்க. இங்க மோடி காமராஜருக்கு ஈக்குவல்ன்னு இவரு சொல்றாரு. யார் சொல்றாரு? அண்ணாமலை சொல்றாரு. இதனால இவங்களுக்கு ஒரு தலைவர்கள் கிடையாது. மத்த கட்சி அல்லது மத்த மக்கள் கொண்டாடுற தலைவர்கள, தங்கள் தலைவர்களா இது பண்றது. இவங்களுக்கு பேர் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தலைவர்லாம் கிடையாது. நார்த் இந்தியால வேணா சொல்லிப்பாங்க. தீனதயாள் உபாத்யாயா, ஷியாமா பிரசாத் முகர்ஜின்னு சொல்லிப்பாங்க. இங்க அவங்க யாருன்னே
இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியாது. இங்க இருக்கிற காமராஜரை வந்து பாஜகவோட சேர்த்து, மோடியோட சேர்த்து வச்சு, அதன் மூலமா ஒரு குறிப்பிட்ட ஆட்களோட ஓட்ட வாங்குறதுக்கான முயற்சிகள் அவங்க இறங்குவாங்க. தங்களுக்கென்று ஒரு தலைவர்களோ, ஐகானோ இல்லாத ஒரே கட்சி பாஜக தான். அதுவும் சவுத் இந்தியால அவங்களுக்கு ஐகானும் கிடையாது, தலைவர்களும் கிடையாது. மத்த தலைவர்கள கொண்டாடுறது தான் அவங்க வேலை. மத்த தலைவர்களுக்கு காவி பூசுறது தான் அவங்க வேலை. வேலைய அவங்க ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஆளுநரும் துணை போறார் என்பதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா, இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், நிர்மலா சீதாராமன் அவர்களுமே வந்து ஜல்லிக்கட்டு வந்து ஒரு சனாதன விழா அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்களே, இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதாவது காவிமயமாக்குறதையும், சனாதன விஷயத்தையும் அரசியலுக்காக பயன்படுத்துறாங்கன்றத, இந்து மக்கள் ஓட்ட வாங்குறதுக்காக பயன்படுத்துறாங்கன்றத தெளிவா புரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில பேசுற பேச்சுக்கள் தான் இவையெல்லாம். நன்றி சார். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. தேங்க் யூ. தேங்க் யூ.